ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னுடைய ஓல்டு ரெக்கார்டு தாங்க. ஓல்டு ரெக்கார்டா? ஆமாங்க, இது எம்ப்ராய்டிங் ரெக்கார்டு. இதில் நிறைய ஸ்டிச்சஸ் உண்டு, 24 ஸ்டிச்சஸ் உண்டு. இந்த ரெக்கார்டு எப்போ நான் முடித்தேன் அப்படின்னா 2011ங்க. ஆமாங்க, இது இங்கே நம்ப மாட்டீங்க, உள்ள போய் பாருங்கள். நாங்கள் அப்போ முடித்தோடனே எங்களுக்கெல்லாம் சைன் ரெக்கார்டில் நம்மளுக்கு சைன் போடுவாங்களா, அதெல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த ஸ்டிச்சஸ்லாம் போடும்போது எங்களுக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அப்போ எவ்வளோ ஒர்க் அப்படிங்க. இது நம்மளுக்கு தெரியும்லாங்க, இது ரொம்ப ஈஸி. அது ரன்னிங் ஸ்டிச்சு அந்த மாதிரி சொல்லுவாங்க, இது டபுள் ரன்னிங் ஸ்டிச்சு அந்த மாதிரி. நல்லா இப்போல்லாம் நம்மளுக்கு ஆரி ஒர்க்கு அது இதுன்னு வந்துட்டு, ஆனால் இந்த ஸ்டிச்சஸ் நமக்கு ஆரி ஒர்க்லேயே வருங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி த்ரெட் நூலில் பண்ணும்போது எங்களுக்கு அப்போ ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஐயோ, இன்றைக்கி என்ன ஸ்டிச் வரும் அப்படின்னு நம்ம மேடம் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவும் எங்கள் பிள்ளைலாம் நாங்களாம் படிக்கும்போது எங்கள் டிபார்ட்மெண்ட் மொத்தமே 24 மெம்பர்ஸ் தான். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஸ்டிச் போடுறதுக்கு அவ்வளோ ஆசைப்படுவோம். இப்போது நான் 2024 இந்த ரெக்கார்டை எடுத்து பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷங்க. நம்மளுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் திரும்ப வரும்ல, அதை மாதிரி தான் இருந்துச்சு. அது ஒவ்வொரு ஸ்டிச்சையும் பார்க்கும்போது இந்த ஸ்டிச் போடும்போது அவளாக நம்ம கூட இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி ஓல்டு மெமரிஸ் தாங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க, நீங்கள் எந்த காலேஜ்னு கேட்பீங்க. ஆமாங்க, நான் பாரதியார் பாலிடெக்னிக், இது எட்டயபுரத்தில் இருக்குது. நீங்கள் இந்த காலேஜ் பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஸ்டிச்சஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் ஈஸியாக இருக்கிறதெல்லாம் ஈஸியாக போட்டுருவேன். இதெல்லாம் செயின் ஸ்டிச்சு, இதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. டபுள் செயின் ஸ்டிச் கூட நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் அந்த மிஷின் எம்ப்ராய்டிங்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, மிஷின்லலாம் போட சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ எங்களுக்கெல்லாம் மிஷினில் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. நான் என்ன செய்வேன்னா மிஷினில் போடவே மாட்டேன், கைட்டு மிஷினில் போட்ட மாதிரி போட்டு இது பண்ணிடும். ஏன்னா பார்க்குறதுக்கு கையில் போட்ட மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே அந்த செயின் ஸ்டிச்சோடு சேர்ந்தது. இதுக்கு அடுத்து வரும் பாருங்கள், கொஞ்சம் கொடூரெலாம் பண்ணியிருப்போம். இது வரைக்கும் இங்கே பார்த்ததை விட அது கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். ஏன்னா அது எப்படி சொல்ல, அது மிஷினில் பண்ணக்கூடியது. நாங்கள் ஆனால் பண்ணது கையில். அது நான் இது பட்டன் ஹோல் ஸ்டிச்சு அப்படி ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும். இது எம்ப்ராய்டிங்கில் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் படித்தவங்க எல்லாத்துக்குமே இந்த ஸ்டிச்சை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ஸ்டிச் தெரிஞ்சால் தான் ஒரு ப்ளவுஸில் நீங்கள் ஸ்டிச் போடணும் அப்படின்னா ஒரு ஃப்ளவர் மேக்கிங்கில் இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் போடணும், இந்த ஸ்டிச் இதில் போட்டால் அழகாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுங்க. இந்த பார்த்திங்களா குட்டிஸாக இருக்கல, இந்த ஆப்பிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த ஆப்பிள் பிடிச்சிருக்கா? அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொன்னேன். நான் ஒரு சொன்னேன்ல, கொடூரமான ஒன்று வரும். இந்த பார்த்திங்களா வந்துட்டால் கொஞ்சம் பார்க்க கேவலமாக தான் இருக்கும், பட் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஒன்று போட்டிருக்கோம், இந்த நம்ம பை சொல்லுவோம்ல, ஜன்னல் பை மாதிரி, அந்த மாதிரி தாங்க. இது நல்லாயிருக்கும். போடும் போதே இன்ட்ரெஸ்டிங்காக தான் நாங்கள் போட்டோம், நல்லா இருந்துச்சு. அதில் ஒரு வீடை போட்ட பாருங்க, எனக்கு அதுதான் பண்ணே இருந்துச்சு. இதை நீங்கள் பார்க்கிங்களா, இப்போ நெட்லலாம் ஆரி ஒர்க் போடுதாங்க, அதே மாதிரி இது ஹேண்ட் எம்ப்ராய்டிங்லும் உண்டுங்க. ஓகேங்க, என்னுடைய ஓல்டு மெமரிஸாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க. என்னோட படித்த இதில் யாராவது ஒருத்தங்க பாரதியார் பாலிடெக்னிக் காலேஜில் படித்தவங்க இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல பதிவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இதில் பார்த்தீங்களா, இந்த கண்ணாடி இந்த மாதிரி இது கண்ணாடி வச்சு ஒர்க் பண்ணிப்பாங்க ஆரி ஒர்க்கில். நாங்கள் அப்போவுமே ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கில் பண்ணோங்க. எங்கள் மேடம்ஸ்லாம் அழகாக சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்குது, பார்த்துறாதீங்க. ஓகேங்க, இதுக்கு அடுத்து வரதெல்லாம் கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும். நான் சொன்னேன், நான் மிஷினில் பண்ணுறேன்னு சொல்லி கைட்டெல்லாம் நாங்கள் பண்ணி கோல்மால் பண்ணோன்னே அந்த மாதிரி தாங்க இதெல்லாம். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.